அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். பங்குனி மாத ராசி பலன். மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் சனி, 7.5 சனியில் சனி, சூரியன் சுக்கிரன் இணைவு, 4ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் கேது, விரை ராசியில் செவ்வாய் புதன் ராகு. ஜென்ம ராசியில் சூரியன் சுக்கிரன் சனி இணைவு ஏற்பட்டுள்ளதாலும் விரயத்தில் செவ்வாய் ராகும் இணைந்திருப்பதாலும் வரவை விட செலவுகளே அதிகரிக்கும். கை பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுதல் நல்லது. வெளியூர் பயணங்களின் போது பணம் பொருட்கள் களவு போகக்கூடும். ஆகவே கவனமாக தாங்கள் இருத்தல் வேண்டும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வதற்காக பணம் கொடுக்க வேண்டாம். யாருக்கும் பணம் கடன் கொடுத்தால் திரும்ப வராது. 7.5 சனியில் ஜென்ம சனி என்பதால் கழுத்திலிருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரித்தல் வேண்டும். அடிக்கடி உடலில் சோர்வு வந்து விலகும். நோய் நொடிகள் வரும். இரவு நேரத்தில் தனியாக வெளியே செல்ல வேண்டாம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கை தேவை. உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் வேண்டாம். பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். உத்தியோகம் செய்யும் இடத்தில் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருத்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. முன் ஜாக்கிரதை தேவை. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடலாம். சந்தையில் போட்டிகள் அதிகமாக இருப்பதால் பணம் சம்பாதிப்பதில் சிரமங்கள் உண்டாகும். வங்கிகள் மற்றும் இதர நிறுவனங்கள் ஆகியவை தங்களுக்கு பண விஷயத்தில் கண்டிப்பாக இருப்பார்கள். கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் குறையக்கூடும். ஆகவே கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். சினிமா நடிகைகளுக்கு வாய்ப்புகள் குறையும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பது கடினம். இருப்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பண கஷ்டம் உண்டாகும். பட தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் கடன் வாங்க வேண்டியிருக்கும். அரசியல் துறையை பொறுத்தவரை அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை. கட்சிக்குள் தங்களின் புகழ் செல்வாக்குக்கு இழுக்கு ஏற்படும். தங்களை பற்றி இல்லாத வேண்டாத வதந்திகள் அனைத்தும் பரவும். கவனமாக இருங்கள். பழகும்போது எச்சரிக்கையாக பழகுதல் வேண்டும். மாணவியர்கள் நன்றாக படித்தல் வேண்டும். கடுமையாக முயற்சி செய்தல் வேண்டும். விவசாயத்துறை அன்பர்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை. நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. விளைச்சல் எதிர்பார்த்த அளவு இருக்காது. மகசூல் அதிகரிக்காது. பயிர்களுக்கு நோய் நொடிகள் வரலாம். கவனம் தேவை. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். பெண்களுக்கு அடிக்கடி கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் வரலாம். கவனமாக இருங்கள். அடிக்கடி உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டார்கள். அவர்களை பற்றிய கவலைகள் தங்களுக்கு வந்து விலகும். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். கஷ்டங்கள் குறையும். சிலருக்கு கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி வரலாம். உடல் நலனில் கவனமாக இருங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படித்தாலே கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். ஹரே கிருஷ்ணா.